ஒரு சிட்டியில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகாமல் ஸ்மூத் அண்ட் சேஃபாக போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து டிராஃபிக் போலீஸ் அண்ட் டிராஃபிக் சிக்னல் லைட்ஸ். அப்படி தானே? அப்போனா அந்த ரோட்ஸ் மேலே வந்து ஒயிட் அண்ட் எல்லோ கலர் லைன்ஸ் இருக்குது பாருங்கள். அது கூட டிசைனாக இருக்கும். சில நேரத்தில் நடுவில் பிரேக் ஆகி அந்த மாதிரி இருக்கும். அது எதுக்கு? சில நேரத்தில் ரோடு மேலே லைன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் போல்டு லைன் நடுவில் வந்து பிரேக்காக இருக்கும். மீன்ஸ் அந்த லைன் வந்து கண்டினியூட்டியாக இருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம்னா ரோடு வந்து எம்டியாக இருக்குது. டிராஃபிக்கோட டைரக்ஷன் வந்து ஒரு சைடாக போய்கிட்டு இருக்கு. அப்போனா நீங்கள் அஹெட் ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஃபீல் இட் இஸ் சேஃப் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லேனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிளை கூட முந்தலாம். இந்த மாதிரி லைன்ஸ் உள்ள ரோடு வந்து எங்கே காணப்படும்னா ஹைவேஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாலிட் ஒயிட் லைன்ஸ். மீன்ஸ் கண்டினியூட்டியாக இருக்கும் ஒயிட் லைன்ஸு, நடுவில் பிரேக் ஆகாமல் இருக்கும். அண்டு அது வந்து சிங்கிள் லைன் இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து உங்கள் லேனை வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது. இஃப் இட் இஸ் அன் எமர்ஜென்சினா யூ கேன் சேஞ்ச் இட் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட வந்து டபுள் ஒயிட் சாலிட் லைன்ஸாக இருக்கும். மீன்ஸ் அந்த கண்டினியூட்டி லைனு 2 லைனாக போட்டிருப்பாங்க, திக் அண்ட் போல்டாக. அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து லேனே சுத்தமாக சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வித் ரோடு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்ஸ் மோஸ்ட் ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியாஸில் இருக்கும். இப்போ நீங்கள் லேனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் உங்கள் லைஃப் வந்து என்டேஞ்சர் பண்ணிப்பீங்கன்றது அர்த்தம். இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒயிட் லைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதே மாதிரி வந்து எல்லோ கலர் லைன்ஸ்லேயும் இருக்கும். இப்போ எல்லோ லைன்ஸ் வரைஞ்சிருக்காங்க, அதில் நடுவில் பிரேக்கனாக இருந்துச்சு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வந்து 2-வே டிராஃபிக்ஸ் தான் போட்டிருப்பாங்க. தட் இஸ் ஆன் கம்மிங் அண்ட் அவுட் கோயிங். இது வந்து ரொம்ப ரிஸ்கி ரோடுன்பாங்க. இது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஓவர்டேக் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆப்போசிட் வர வண்டி எப்படி வருதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் ஒயிட் தான். இதுலேயும் வந்து சிங்கிள் சாலிட் எல்லோ லைன் இருக்குது, டபுள் சாலிட் எல்லோ லைன் இருக்குது. என்ன வித்தியாசம்னா இதுலாம் நீங்கள் வந்து ஓவர்டேக்கே பண்ண முடியாது. பிகாஸ் இந்த மாதிரி லைன்ஸ் உள்ள ரோட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலை பிரதேசம், இந்த கர்வ்ஸ்லாம் இருக்கும். கர்வ்ஸ்லாம் போகுதுல ரோடு, அதில் தான் மோஸ்ட்லி இந்த எல்லோ லைன்ஸை வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதுலலாம் வந்து ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சாலுமே பண்ண முடியாது. பிகாஸ் ஆப்போசிட் வர வண்டி வந்து வர்றது வந்து நம்மளுக்கு விசிபிலிட்டி ரொம்ப இருக்காது. அதுக்கு மீறி நம்ம பண்ணோம்னா நம்ம லைஃப்பை வந்து என்டேஞ்சர் பண்ணிப்போம். லைன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபெமிலியரான ஒரு லைனு, தட் இஸ் ஜிப்ரா கிராசிங். இது வந்து பெடஸ்ட்ரியனுக்கு உள்ளது. இந்த ஜிப்ரா கிராசிங்கில் ரோடை கிராஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆள் நின்றாவுலே வெஹிக்கல்ஸ் வந்து அங்கங்கே நின்று நான் கிராஸ் பண்ணுறவங்களை வந்து வழிவிடணும். பட் இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி இதை நம்ம பண்ண மாட்டோம். இந்த ரூலை வந்து வயலேட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லைன். இது வந்து போல்டாக எழுதியிருக்கும், ஒயிட் கலரில் எழுதியிருக்கும். இது எங்கே எழுதியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டிராஃபிக் லைட் சிக்னல் லைட்ஸ்க்கு முன்னாடி, இன்னொன்று வந்து ரோட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுல அந்த இடத்துல எழுதியிருக்கும். தட் மீன்ஸ் இப்போ சிக்னல் லைட் ரெட் கலர் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாப்புன்னு எழுத்துக்கு முதலே வந்து நீங்கள் நிப்பாட்டிடணும் உங்கள் வெஹிக்கிளில். அதே நேரத்தில் இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னா நீங்கள் வந்து நின்று தான் இன்னொரு ரோடை வந்து கிராஸ் பண்ணி பார்த்து போகணும். அதுதான் அந்த ஸ்டாப் லைனு. ஆனால் மோஸ்ட்லி இதையும் வந்து இந்தியாவில் வந்து இதை வயலேட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்ரான் மார்க்கிங்ஸ்ன்பாங்க. இது என்னன்னா டயகனல் ஒயிட் லைன்ஸ் போட்டிருப்பாங்க. இது எங்கே காணப்படும்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி ஹைவேஸ் மீடியனில் காணப்படும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா அங்கே பார்க்கிங்கோ இல்லை டிரைவிங்கோ நம்ம பண்ணவே கூடாது. பொதுவாகவே இந்த லைன்ஸ்லாம் யார் நோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுவாங்கல்ல டிரைவர்ஸ், அவங்க வந்து மீன்ஸ் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கவங்க, அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டியை மூவ் பண்ணிட்டு போவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த லைன்ஸும் மறைமுகமாக ஒரு சிக்னல்ஸை ஆக்ட் பண்ணுது இன் ரியாலிட்டி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த நான் சொன்ன லைன்லாம் எந்த லைன் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கோ அந்த லைனை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.